செகண்ட் ஒன் மேட்சிங்க உங்களுக்கு அவனுக்குடா டாஸ் வின் பை அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க. வன்னிப்பந்தில் செகண்ட் ஒன் மேட்ச் இது. தஞ்சாவூர் அவர் ஃப்ரெண்ட்ஸ் விசஸ் ஃப்ளேமர் நண்பர்கள். ரெண்டோர் மேட்ச்சு. இந்த மேட்ச் டாஸ் வின் பண்ணது அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நேற்றைய டேயில் வந்தோம். லைட் காரணமாக நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. நைட்டில் ஃபுல்லாகவே கிளாக் அடிச்சது, அதனால் வீடியோ எடுக்கலை. ஸோ பகலில் வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம். புளியமர நண்பர்கள்லேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அமர் மற்றும் ஜனா வந்திருக்காங்க. அவர் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட ராஜா, ஸ்ட்ரைக்கில் அமர். முதல் பாலே அடிச்சிருக்காரு. விக்கெட்டுக்கான வாய்ப்பா கீழே வெங்கட்டிங்க. விக்கெட்டு முதல் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே புளியமர நண்பர்கள்லேருந்து நியூ பேட்ஸ்மேன் நவீன் உள்ள செகண்ட் பால் ஃபேஸ் பண்ண வந்திருக்காரு. இங்கே ராஜா டு நவீன். செகண்ட் ஒன் லைன்ல போட்டு பால். விக்கெட்டுக்கான வாய்ப்பு கீழே கேட்ச் ஃபீல்டர். இங்கே பேக் டு பேக் இங்கே விக்கெட் எடுக்கிறாங்க. ராஜா இங்கே அருமையாக பவுலிங் போட்டு முதல் பால் ஒரு டிப் கேட்ச், அடுத்த பால் ஒரு கேட்ச். இங்கே பின்னாடி பேக் டு பேக் 2 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க புளியமர நண்பர்கள். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விஸ்வா. இங்கே தேர்ட் ஒன். இது ஒரு ஹாட்ரிக் பால். விக்கெட் எடுப்பாங்க ராஜா. பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ரனுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். 2 ரனுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். இங்கே இல்லை போன பால் வைடிய கை பால். இங்கே அழகா அடிச்சிருக்காரு. இங்கே ஆஃப் சைடில் சைடு ஃபீல்டர். அங்கே 2 ரனுக்கான வாய்ப்பா இல்லை. சிங்கிள் ரன் மட்டுமே ஓடி இருக்காங்க. ஃபிஃப்த் ஒன். ஸ்ட்ரைக்கில் விஸ்வா திரும்பி அடிச்சிருக்காரு. கேப்லையான்னு பார்க்கணும். இங்கே 1 பவுன்ஸில் இந்த கையில். இங்கே 2 ரனுக்கான வாய்ப்பு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓவரில் லாஸ்ட் 1 ஓவர். இங்கே ஸ்ட்ரைக்கில் விஸ்வா திரும்பி அடிச்சிருக்காரு. ஆனால் ஃபீல்டர் இருக்காரு. அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கான வாய்ப்பு இல்லை. சிங்கிள் மட்டுமே. இங்கே சிறப்பாக ஒரு ராஜா. இங்கே 1 ஓவர் முடிஞ்சிருக்கு. புளியமர நண்பர்கள் 6 ரன் அடித்து 2 விக்கெட் இங்கே லூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவர் கூட மனோஜ் ஃபர்ஸ்ட் பால். இங்கே லெஃப்ட் ஆர்ம் பவுலர் கீப்பாக இருக்கு. பின்னாடி கீப்பராக இப்போ இருக்காரு. 1 ரன் கண்டிப்பாக இருக்கும். இங்கே பவுலர் சேஞ்ச். இங்கே வெங்கட் வந்திருக்காரு. மீதமுள்ள 5 பாலை போட. ஸ்ட்ரைக்கில் ஜனா. செகண்ட் ஓவரில் செகண்ட் ஒன் டாட் பால். இங்கே தேர்ட் ஒன் வெங்கட் ஜனா அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டா விக்கெட்டுக்கான வாய்ப்பா விக்கெட். அங்கே ஸ்ட்ரைட்டா கையில் தான் போயிருக்காங்க. அகைன் இங்கே விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க புளியமர நண்பர்கள். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் திவாகர். ஃபோர்த் ஒன். இங்கே அகைன் இங்கே ஆஃப் சைடு பிளேஸ் பண்ணியிருக்காரு. சைடு ஃபீல்டர். அங்கே சிங்கிள் ரன். லாஸ்ட் 2 ஓவர் இறங்கி போய் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டாக போகுது ஃபீல்டர் கையில். 2 ரனுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஈஸியாக 2 ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இங்கே முதல் பாதியில் கடைசி பந்து. இங்கே வெங்கட் டு விஸ்வா திரும்பி இருக்காரு. படலை. லெக் பை. ஒரு ரன் பைஸ் மூலமாக ஓடுறாங்க. இங்கே போல்டுக்காக அப்பீல் பண்ணுறாங்க பவுலிங் டீம். லெக் பை எதுவுமே கொடுக்கல. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. புளியமர நண்பர்கள் 12 ரன் அடிச்சிருக்காங்க. இப்போ அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு டார்கெட் 13. 12 பாலுக்கு 13 அடித்தா அந்த மேட்சை வின் பண்ணி குவாலிஃபை ஆகலாம். பார்க்கலாம் எந்த டீம் வின் பண்ணுறாங்கன்னு. அவர் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து இருக்காங்க. இங்கே புளியமர நண்பர்களும் ஃபீல்டிங் செட் பண்ண வந்து இருக்காங்க. பார்க்கலாம் எந்த டீம் வின் பண்ணதுன்னு. 12 பாலுக்கு 13 அடிக்கணும். 12 பாலுக்கு 13 அடித்தா அவர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. அதே 12 பாலுக்கு 13 டிஃபெண்ட் பண்ணால் புளியமர நண்பர்கள் இந்த மேட்சை வின் பண்ணி அடுத்த ரவுண்டு குவாலிஃபை ஆவாங்க. பார்க்கலாம் எந்த டீம் வின் பண்ணுறாங்கன்னு. அவர் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ராஜா, நான் ஸ்ட்ரைக்கரில் அஸ்வின். புளியமர நண்பர்கள்லேருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட திவாகர் வந்திருக்காரு. பார்க்கலாம் எப்படி போடுறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் திவாகருக்கு ராஜா. முதல் பாலை இறங்கி சுற்றிருக்காரு. டாட் பாலுங்க. இங்கே இன்னும் 11 பாலுக்கு 13 அடிக்கணும் அவர் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ஒன் திவா டு ராஜா.
அடிச்சிருக்காரு. விக்கெட்டுக்கான வாய்ப்பா இந்த கையில ஐயோ வித்துட்டாருங்க. ராஜாவோட விக்கெட் இங்க மிஸ் ஆகுது. கையில வந்த கேட்ச் நல்லா கவர் பண்ணாரு, ஆனா வித்துட்டாருங்க. தேர்ட் ஒன் ஆஃப் சைடு பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் யாருமே இல்ல. 4 போக்குமான்னு பார்க்கணும். ஃபீல்டர் வந்திருக்காருங்க. ரன் ஈஸியாக ஓடி இருக்காங்க. இதோட 4 ரன் வருதுங்க. 4th ஒன் ராஜா ஸ்ட்ரைக்ல சுற்றிருக்காரு. அகைன் பாலிங்க. 5th ஒன் அகைன் ஸ்ட்ரைக்ல ராஜா அடிச்சிருக்காரு. விக்கெட்டுக்கான வாய்ப்பா. ரெண்டாவது கேட்சையும் மிஸ் பண்றாங்க. இங்க 2 கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க. ரன் அவுட்டுக்கான சான்ஸ் இருக்கா? அங்க அடிக்கல ஃபீல்டர். மெயின் நம்பர் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ரன் ஈஸியாக கம்ப்ளீட் பண்றாங்க. ராஜாவுக்கு 2 சான்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரா இல்லையான்னு. முதல் ஓவரில் கடைசி பந்துங்க. ஸ்ட்ரைக்ல ராஜா இருக்காரு. பிளேஸ் பண்ணியிருக்காரு ஸ்ட்ரைட்டா. கேட்ச் கேரி ஆகாது. சிங்கிள் ரன் மட்டுமே. இங்க சிறப்பான பேட்டிங் ஆடி இருக்காருங்க ராஜா. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் 7 ரன் அடிச்சிருக்காங்க. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணலைங்க. செகண்ட் ஓவர் இதுதான் கடைசி ஓவர். 6 பாலுக்கு 6 அடிக்கணும் இந்த மேட்சை வின் பண்ணணும்னா. அவர் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ஓவர் கூட புளியமரத்து நண்பர்கள்லேருந்து கிருபா வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் ராஜா ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபுல்லாக ஆடி இருக்காரு. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருப்பார். பார்க்கலாம். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் இங்கே கிருபா டு ராஜா. குத்தி போட்ட பால அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். நல்லா சிங்கிள் ரன். இப்போ 5 பாலுக்கு 5 வேணும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அஸ்வின். இங்கே ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அஸ்வின். செகண்ட் ஓவர் இங்கே டாட் பால் இங்க மிஸ் பண்ணியிருக்காரு. 4 பாலுக்கு 5 அடிக்கணும். தேர்ட் ஒன் இங்க ஸ்ட்ரைக்ல அஸ்வின் பிளேஸ் பண்ணியிருக்காரு. நடுவில் தான் விழுகும். 2 ரனுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். 2 ரன் ஓடுறாங்க. விக்கெட்டுக்கான வாய்ப்பா. இங்க மெயின் நம்பர் நாட் அவுட் இருக்காங்க. 2 ரன் ஈஸியாக கம்ப்ளீட் பண்றாங்க. இப்போ 3 பாலுக்கு 3 அடிக்கணும். பார்க்கலாம். மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போகுது. இங்க 3 பாலுக்கு 3 கிருபா டு அஸ்வின். இங்க ஆடி இருக்காருங்க. பிளேஸ் பண்ணியிருக்காரு. அழகான்னு சொல்லலாம். 2 ரனுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட். அங்க அகைன் ஈஸியாக ஓடுறாங்க. 2 ரன். இதோட மேட்ச் அங்கே ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ 2 பாலுக்கு 1 அடிக்கணும். ஸ்ட்ரைக் லாஸ் பண்ணி இருப்பார். இது 2 ஓவர் மேட்ச். சின்ன தப்பு பண்ணாலும் மேட்ச் கைவிட்டு போயிடும். 5th ஒன் 1 மோர் அழகாக பிளேஸ் பண்ணி ஓடி இருக்காருங்க. இதோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. அவர் ஃப்ரெண்ட்ஸ் வின் பண்ணி அடுத்த ரவுண்ட் குவாலிஃபை ஆகிறாங்க. அஸ்வினும் சரி ராஜாவும் சரி நல்லா விளாட்னாங்க. இந்த மேட்ச்சு கீழே அடிச்சிருக்காங்க எல்லாமே.